நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்தி. சென்னையில் மாலை வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. 26 மாவட்டங்களில் மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பு என்ற தகவலானது கிடைத்திருக்கிறது. சென்னையில் அதிகாலை முதல் அவ்வப்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான மேலும் தகவல்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மழை தொடர்பான தகவல்களை வழங்கலாம். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தது சூழல தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பரபரப்பான அரசியல் நிறுவனங்களுக்கிடையே மழையினுடைய வரவு என்பது வெயிலுடைய தாக்கத்துக்கிடையே சற்று ஆறுதலாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில காலையிலிருந்து பரவலாக மழை பெய்த நிலையில தற்பொழுது ஆங்காங்கே சென்னையுடைய புறநகர் மற்றும் மையப்பகுதிக்குள்ள மழை வலுத்து பெய்யக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஒரு சில இடங்கள்ல காற்றுடன் கூடிய மழையாக பெய்யக்கூடிய நிலையில சென்னையில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றன. செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், சில நேரங்களில் காற்றுடன் கூடிய மழையும் இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. மாலை 4 மணி வரையிலும் இந்த மாவட்டங்கள்லாம் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஒரு சில இடங்களில் மட்டுமே பலத்த மழையாக இருப்பதற்கும், சில இடங்களில் மிதமான சாரல் மழையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் திடீரென்ற காற்றுடன் கூடிய மழை, இடியுடன் கூடிய காற்றுடன் மழையாக பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு காரணம் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய மன்னார்வளைகுடா பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி தான் காரணம் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னார்வளைகுடா மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் கிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டில் கடலோர பகுதிக்குள் இருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடும் இந்த மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.